வாழ்க்கையில் எண்ணி முடியாதவைகள் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் சொல்லிட்டு வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எத்தனையோ நன்மைகள் நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எண்ணி முடியாதவைகள் வசனம் சொல்லுகிறது. அதெல்லாம் நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்று எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, மாட்சிமை உமக்கு
முற்றுமாய் தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை மூடி உங்கள் பிரசனத்தினால நிரப்புனீங்களே ராஜா, உங்கள் அன்பினால எங்களை மூடினீங்களே ராஜா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தகப்பனே, இந்த வாரம் முழுது ஆண்டவரே எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்கள் பிரசனத்தினால எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா வேலையிலும் மீதி இருக்க எல்லா வேலையிலும் ஆண்டவரே நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். ஞாயிறு ஆராதனை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆண்டவரே ஒரு மனமாய் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட ராஜா ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக கூட வருகிற தகப்பனே, ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே ஒவ்வொரு பேராய் தொடும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்களை உங்களுடைய கருத்தில் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நல்ல தலைவர்களை தரும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் தாமே ஆண்டவரே, நல்ல ராஜாக்களை ஏற்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசங்கள்ல ஒரு எழுப்புதலை காணும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, எங்களுடைய வீடுகள்ல ஆண்டவரே, எங்களுடைய தெருக்கள்ல ஆண்டவரே, எங்கள் சபையில ஆண்டவரே, இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த தேசத்துல ஆண்டவரே எவ்வளவோ கொள்ளை ஆண்டவரே அப்பா பாலியல் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இதுல இருந்து இந்த மக்களை விடுதலை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லி இருக்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துல இருந்து ஆண்டவரே அப்பா அப்பா விடுதலையை தரும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, பயத்துல இருந்து அப்பா நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த மக்கள் ஆண்டவரே விடுதலையோடு உண்மை ஆராதிக்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த மக்கள் ஆண்டவரே பாவத்தை சாபத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க தகப்பனே. இதுல இருந்து இந்த மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் தான் உண்மையான தேவன் என்று இந்த மக்கள் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ததற்காக நன்றி ஏசப்பா. எங்களோட ஜெபத்தை கேட்டு அப்பா நீங்க அப்படியே பதில் தந்ததற்காக நன்றி ஏசப்பா. நீர் தாமே பொறுப்படுத்த வல்லீங்க. என் ஜெபங்களின் ஜீவன பேர் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா தந்தாய் தேவனே, அப்பா கொடுத்திருக்கிற விண்ணப்பத்துக்காக அவருடைய பாதத்தில் ஜெபிக்க வந்திருக்கோம் இயேசுராஜா. தகப்பனே, நீங்கள் கொடுத்த ஊழியப்பா தகப்பனே, நீங்கள் லேவியர் கோத்திரத்த ஊழியத்துக்காக அழைத்த ஊழியத்தை அசட்டை பண்ணாமல் அப்பா தகப்பனே, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படி ஒரு ஊழியக்காரங்களே நீங்கள் எழுப்பியிருப்பா கர்த்தாவே. உங்களுடைய ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்க பொறாமை, எரிச்சல், கோபம், நான் பெரியவன் ஆகணும், நான் என்னுடைய சர்ச்சில் அப்பா நிறைய ஆத்துமாக்கள் வரணும் என்று கர்த்தாவே மாம்சத்துக்குரிய ஊழியம் செய்யாமல் கர்த்தாவே, தேவனுக்கென்று ஒரு ஆத்மா வந்தாலும் போதும் உண்மையை உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தாவே ஊழியக்காரங்களுக்குள்ள நீங்கள் பேசுவீரப்பா. அப்பா, அவங்க மேல் தப்பு இல்லை இயேசுராஜா. சத்ருவான இந்த ஊழியத்தை கெடுக்கிறதுக்காக, பரிசுத்தை கெடுக்கிறதுக்காக சத்ரு கொண்டு வருகிற இந்த அப்பா தகப்பனே பொல்லாப்பை நசரேனா இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புது உடன்படிக்கை ரத்தத்தை ஊழியத்து மேல எல்லாம் தெளிக்கிற இயேசுப்பா. இயேசுப்பா, ஒரு ஊழியக்காரங்களே நீங்கள் அப்பா சந்திப்பீருப்பா தகப்பனே. உடைய கல்வாரி ரத்தத்தாலே அப்பா பணிதெடுத்த ஊழியம் அப்பா தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்தில் அவங்க ஸ்திரமாய் அப்பா வேலை செய்ய, அறுவடை செய்ய தகப்பனே, இன்னும் பரிசுத்தாவியானவர் இறங்கட்டும்ப்பா. அவங்களுக்கு எதிராக சத்ரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களையும் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் இயேசுராஜா. தகப்பனே அப்பா, ஊழியத்துக்காக கர்த்தாவே அப்பா ஒரு ஊழியக்காரங்களும் கர்த்தாவே ஏசப்பா தேவ சந்நிதியில் வந்து ஊழியம் செய்யும்பா அப்பா தகப்பனே. ஆவியானவரை இறங்கி அப்பா வசனத்தின்படி ஊழியம் செய்ய தகப்பனே, அவங்களுக்கு ஆவியானவரோட பலமும் கிருபையும் நன்மையும் அப்பா நல்ல பாதுகாப்பும் பலனும் சுகத்தையும் கொடுத்து அப்பா உங்களுடைய அன்பை எடுத்து உரைக்கும்படி ஊழியத்தில் நீங்க நிலைநிறுத்துவீரப்பா கர்த்தாவே. அந்த எத்தனையோ ஊழியங்கள் அன்பு இல்லப்பா தகப்பனே. அன்பு இல்லாம ஒரு ஊழியத்திலும் கர்த்தாவே மக்கள் அப்பா தகப்பனே அன்பற்றவங்களா இருக்குதுப்பா தகப்பனே. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சியோன் மூலக்கல் ஊழியத்தில் நாங்கள் அன்பா இருக்கணும் இயேசுராஜா. ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்தோம் அப்பா. பரிசுத்தோடு ஊழியம் செய்ய அப்பா ஊழியத்துக்காக அழைத்த
எங்களையும் கர்த்தாவே ஜெபிக்க எடுத்த எல்லா மக்களையும் கர்த்தாவே ஊழியக்காரர்கள் அத்தனையும் நீங்கள் ஆவியானவர் இறங்கி இன்னும் கர்த்தாவே அப்பா ஊழியத்தை விரிவாக்கி ஆத்மாக்களை நிறைய கூட்டிக் கொண்டு வரும்படி அப்பா கிருபை கொடுப்பீரப்பா. தகப்பனே கொடுத்திருக்கிற இந்த ஜெபத்துக்காக தகப்பன் நீங்கள் அப்பா உங்களுடைய பாதை நாங்கள் செபித்தப்போ கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் அப்பா ஊழியத்து மேல இறங்கி அக்கினி அபிஷேகமா அப்பா ஸ்திரப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி கோடி ஸ்துதி ஸ்தோத்திரம் நன்றி எடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவுள்ள நல்ல தகப்பனே ஆமென். நன்றி ராஜா. ஆண்டவரே இன்று நாளில் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே அப்பா உடைய ரத்தம் ஆண்டவரே பாயிட்ட ராஜா. தலை முதல் பாதவரே உடைய கல்வாரி ரத்தத்தை ஊற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எதனால் காத்துக்கொள்வார். ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் மூலம் காத்துக்கொள்ள வேண்டும் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா அதிகமா ஆண்டவரே விசுவாசத்தோட தைரியத்தையும் ஆண்டவரே தைரியத்தோடு இச்சை அடக்கத்தோடு ஆண்டவரே பொறுமையோடு நல்ல ஞானத்தை ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு அன்பை கூட்டி வளருங்க ராஜா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் ராஜா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எல்லா இச்சை அடக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்கிற ராஜா. ஆண்டவரே இந்த இச்சை அடக்கங்கள் ஆண்டவரே அப்பா எவ்வளோ ஆண்டவரே தொந்தரவு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே டிவி பார்ப்பது செல்போன் பார்ப்பது ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளோ ராஜா இருக்கு. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் இதுக்குள்ள மாயமான வலைக்குள்ள சிக்கிக் கொள்கிறார்கள் ராஜா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டித்து கொள்கிற ராஜா. எல்லாம் நிர்மூலமாகட்ட ராஜா. இந்த வாலிப பிள்ளைகள் இந்த சிந்தனை இருக்கக்கூடாது ராஜா. இயேசு கிறிஸ்துவை அறிகிற சிந்தனை இருக்கிற ராஜா. அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே வசனத்தின் மூலம் பேசுங்க அப்பா. உங்கள் மாம்சமான யாவர் மேலே நாமே ஊற்றுவேன். உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ராஜா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க அப்பா. அந்த வாலிப பிள்ளைகள் மேல ஒரு எழுப்புதல் உண்டாட்டு ராஜா. அப்பா எஸ்அப்பா ஆண்டவரே கர்த்தர் செய்த எல்லா உபகரணங்களுக்கான எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஓயாமல் தொழுது கொள்ளணும் ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா ஆண்டவரே. அப்ப இந்த வாலிப பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் ராஜா. அப்பா என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியாதிருப்பதாக சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்களுடைய வசனம் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்துக்கொண்டு சதை பற்றுள்ள இருதயத்தை வைங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பா எல்லா துக்கத்தையும் ஆண்டவரே மாற்றி போடுவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அப்பா அந்த நேரத்தில் ஒரு மன ஆவினால எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். செப ஆவினால நிரப்பும்படியாக செபிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு அப்பா துணையா இருக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா தயவுள்ள போதகத்தை நாவில வைக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஒரு விஷயம் கடந்து வாங்கப்பா. இந்த இடத்துல தயவுடன் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்த செவிகள் கவனிக்கிறமா இருக்க சொல்லிக்கிறேன். கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஏதோ ஊழியர்கள் சியோனின் மூலை உங்கள் ஊழியத்திற்காக உங்க இடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க பிரதரையும் சிஸ்டரையும் அப்பா நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் நல்ல பாதையில சரியான பாதையில் நடத்துற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரங்களுக்கு அப்பா ஞானம் சுகம் பலன் பாதுகாப்பு உண்டாக முடியாது ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தகப்பனே அவங்க பிள்ளைகளை என் தேவன் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா அவங்க கிரியை அவர்கள் பிள்ளைகள் மீதும் அப்பா தகப்பனே உங்களுடைய மகிமை அவங்க பிள்ளைகள் மீதும் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒரு விஷயம் கூட உங்க இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிரதரை சிஸ்டர் நீ வேலை எடுத்து பாதுகாக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உதவி ஊழியக்காரங்களும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஜெபத்திலே தரித்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. மூப்பர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா நீர் அழைத்த அழைப்புல நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஒரு மனத்தை குலைக்கிற எல்லா அந்தகார வல்லமையை நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து இந்த ஊழியர் நடக்க தேவனுடைய இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா இதோ நீங்க சொல்லியிருக்கீங்களே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இதோ அறிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அப்பா நாங்கள் மூப்பர்களும் உதவி ஊழியர்காரங்களும் அப்பா போதகர்களும் அதை நோக்கி பயணம் செய்ய தேவனுடைய கிருபை தர முடியாது நம்ம சோதரிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேடி இந்த நாள் முதல் அப்பா நாங்க எடுக்க போற தப்பா தகப்பனே உபவாச பாஸ்டிங் பிரேயரும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த 40 நாளும் தேவரீர் உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய அக்கினினால நிரப்புங்க தேவரீர். நீங்க சொல்லியிருக்கீங்களே சோர்ந்து போறதுக்கு அவர் பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா.
சத்துவம் இல்லாததுக்கு உங்க சத்துவத்தை பெருக பண்ணி சொன்னீங்களேப்பா. அப்படியா கூட எங்களுக்கு பலன் இல்லைனாலும் என் தேவனுடைய பலத்தால இடை கட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய என் தேவரே இந்த நாட்களில் நாங்கள் எடுக்க போற இந்த 40 நாள் உபவாச பிரேயர்ல என் தேவன் நீர் வடிவத்துல திறக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய புது பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உங்களுடைய பலத்தால இடை கட்டுங்க ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மகிமை இந்த ஊழியத்துல அப்பா விளங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தினால எங்க ஊழியக்காரங்களை நிரப்பப்படும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நீங்க நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அந்த நேரத்துக்கு கூட எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அந்த கொரோனா வைரஸ் சமயம் கூட எங்களை நீங்க கிருபையா ஒவ்வொருவரை நீங்க பாதுகாத்து வழி நடத்தீங்க ராஜா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி நீ அப்போதும் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்படியே எங்க வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்பட போற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறப்பா. எங்க ரத்த சொந்தங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியாம கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா ஊழியக்காரனோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்கள் எல்லாம் எங்க சொல்றாங்களோ அவர்கள் கூட நீங்க சொல்ல முடியாது கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களை எல்லாம் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ராஜா. அப்பா நான் ஏற்றுக்கொண்டவருடைய என்னிடம் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க ஏற்றுக்கொள்ள போற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறப்பா. அவையானவரை நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவருடைய இதயத்தின் திறங்க ராஜா. அவர்களோட நீங்க பேச முடியாது கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவையானவரை நீங்க உதவி செய்ய போற கிருபைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அப்பா ஆவியானவரே போற்றி துதிக்கிறாலும் ஜெயிக்கூடிய ஜவாக கொடுக்கணும்ப்பா. இப்போ பாரத்தில் ஜெயிக்கிறதே தேசத்தில் அநேக ஏழைகளே அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் கவலையை மாற்றுங்கப்பா, கவலையை துணைங்கப்பா. இவ்வளோ பண கஷ்டத்துல கஷ்டப்பட கடன் துணை இல்லாம கஷ்டப்படாதவரை கடன் துணையிலிருந்து விடுவிக்க முடியாம வட்டி கட்டியே இருக்கிறாங்க. அப்பா இறக்கம் ஆயிரம் சாமி இறக்கம் எங்கப்பா கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தையை சொன்னாரு போதாது. அப்பா அவன் நோக்கி கெஞ்சிக்கணும் ஒவ்வொரு மகனையும் கடன் பண்ணிட்டு ஒவ்வொரு மகனையும் கண்ணாக்கி பார்க்க கடலில் விடுதலை பெறணும் கேட்கணும். இறக்கம் வையுங்கப்பா, இறக்கம் வையுங்கப்பா. ராஜா ஸ்தோத்திரம் வேலையை கொடுத்த ஆசை அப்பா 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 சோத்திரம் 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 இறக்க வேணும்ப்பா. அவருடைய கண்ணீரை துடித்திருக்கு அவரை மாற்றணும். அப்பா ராஜா ஏழை மக்களை கண்ணீர் பார்த்துல ஆசீர்வதிப்பா. ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ராஜா அவர்கள் எல்லோரை போல செழிப்பா இருக்குங்க. செழிப்பான்னு எல்லோரும் நம்ப கூட அவர்கள் செழிக்க வேணுமா ஜெயிக்கிறாங்க. அப்பா ராஜா திதிகள் நம்ம நமக்கே இந்த மண்டாட்டுக்கு நல்ல இயேசு கிறிஸ்து நாம் துணை கெஞ்சி மட ஜீவன நல்ல பிதாவே. கொரோனா என்ற வைரஸ் மக்களை எல்லாம் துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கொரோனா வைரஸ் மக்களை காப்பாற்றணும். ஆண்டவரே உங்களால் தான் முடியாதவரே. எல்லாரும் வைரஸ் இருந்து காப்பாற்ற உங்கள் இயேசு ரத்தத்தால் உங்கள் எல்லா உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஆண்டவரே. சுகர்னாலையும் கிட்னி ப்ராப்ளம்ஸ்னாலையும் ப்ரெஷர்னாலையும் ஏகப்பட்ட மக்கள் ஒதுக்குறாங்க. அது மாத்திரை கூட கிடைக்காம ஒரு சில பேர் நடக்க முடியாம கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் இந்த வழிநடத்த ஆண்டுவே என்பதை உண்மையால் மட்டுமே கூடுவாங்க. மனிதனால் முடியாத ஆண்டுவே உங்கள் தேவனால் மட்டும்தான் உங்களால் முடிகிறது. மனுஷன் நினைப்பதெல்லாம் கூடாத ஆண்டுவே எங்களால் முடியாது. இயேசுவே உங்களால் உங்கள் ரத்தத்தை எல்லா மக்களும் கல்வி காப்பாற்றுகிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறாங்க. அப்பா பிதாவை கணவன் மனைவிகளே அப்பா ஏற்படுத்தின நல்ல உறவுக்காக உண்மை சொதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிற ஆண்டவரே. கணவன் மனைவிகளே இருக்கிற உறவை கெடுக்கிற சத்துருக்கிறீர்கள் அழிக்கப்பட்டு குடும்பங்கள் சமாதானத்தோட வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறேன். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலே நீர் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறதுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியாக நடத்தும்படியாக கர்த்தாவை நோக்கி ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்கிறீர்கள் அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா. சாட்சியாக பரிசுத்த வாழ்வு வாழ்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யப்படியாக. அப்பா பிதாவே இவர்களை ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஏற்படுத்தினீர். இந்த குடும்பங்களாம் உமக்கு முன்பதாக சாட்சியாக பரிசுத்தமாய் வாழ்படியாக நீரே உமக்கு சாட்சியாக உண்மையுமா நிறுத்து பரிசுத்தமாய் வாழ தேவன் அனுகிரகம் செய்யப்படியாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன் இயேசுக்கு நல்ல பிதாவே.
அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவர் அன்போடு கூட வாழ்த்து. இந்த புதிய மாதத்திலே நாம் ஒருவரை சந்திக்கவும் தேவ சமூகத்திலே ஆராதிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாராட்டின கிருபை. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார். என்ன காரியம்? நாம் எல்லாரும் பராக்கிரமசாலை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி, எதற்காக பராக்கிரமசாலையை மாற்றினான்னு பார்த்தோம். அவனுடைய ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை பராக்கிரமசாலியாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் நம்ம அதற்காக அநேக காரியங்களை திட்டமிட்டிருக்கிறோம். இன்னொன்று நம்ம 3வது ஆண்டு நிறைவை கொண்டாட இருக்கிறோம். 4வது ஆண்டுக்குள்ளே நம்ம நுழைய இருக்கிறோம். அதுக்கு ஆயத்தமாக 40 நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தீர்மானம் பண்ணி நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். அது இன்றையிலேருந்து ஆரம்பமாகிறது. 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் வர்ற நவம்பர் முடிஞ்சு அடுத்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். அதன் பிறகு ஒரு 7 நாள் ஆண்டவரை இங்கே வந்து நம்ம சாயங்காலத்தில் ஆராதிக்கிறோம். அதன் பிறகு ஆண்டு விழாவை நம்ம 3வது ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் உபவாசம் இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக் கொடுக்கிறேன். இது நல்லது. சபைக்காக, அதாவது தேவனுடைய சபைக்காக நம்ம இருக்கும்போது அது நமக்கு ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய பலனை, உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஒன்று. 2வது காரியம், உபவாசம் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். போன ஆண்டு நம்ம ஒவ்வொரு குடும்பமாக வந்து நம்ம ஜெபம் பண்ணோம். வாரத்துக்கு ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பங்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு வாரம் இங்கே வந்து சாயங்காலத்தில் ஆராதனை நடத்தினோம். அதுக்கு முந்தின மாதம் வந்து நாங்கள் மட்டும் இருந்தோம், எல்லாருக்கும் சொல்லலை. 7 நாள் மட்டும் இதில் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து 7 நாள் மட்டும் ஆராதனை நடத்தினோம். அப்புறம் போன ஆண்டு 40 நாள் ஆராதனை நம்ம நடத்தினோம். இந்த ஆண்டு நம்ம எல்லோரும் வர முடியாதுங்கிறதுனால வீடுகளில் இருந்தே அதே ஆராதனை செலுத்த போகிறோம். 6 to 7 ஏற்கனவே பெண்கள் கூடி ஜெபம் பண்ணுறீங்க. அதே போல் என்ன, ஒரே ஒரு மாற்றம், நம்பர் மட்டும் மாறும். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்துடுங்க. சரி, நைட் ப்ரேயருக்கு பண்ணுவீங்கல்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துடுங்க. காமனாக நம்ம 1 மணி நேரம் ஆராதிக்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த மாதம் மட்டும் இந்த 40 நாளைக்கு உங்களுக்கு ஊழியத்துக்காக ஆண்டு நம்ம அழைத்திருக்காரு இல்லையா, எல்லாரும் பயன்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சரியா? ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும். அதே நேரத்தில் 10 நிமிஷம் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியே பேர் கொடுத்துருங்க. முன்னாடி யாராலும் வாஞ்சியாக இருக்கு அவங்களாம் பேர் கொடுத்துருங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ மோசையாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், அல்லது டெபோராலாக இருக்கலாம், அல்லது ரூத், ஏதோ ஒன்று. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் உங்கள் விருப்பமானவங்களை சொல்லி, அதாவது சண்டை போட்டுக்கிறவனா நீங்கள் ஒரு கான்செப்ட் தான், யாராவது ஒருத்தர் படித்து பார்த்து அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ, எப்படி ஆண்டவர் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்காங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஊழியத்தில் நம்ம பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு, வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதுக்கு ஜெபத்தோடு இருந்து முதல்ல ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய போகிறீங்க. அதுக்கு ஆயத்தோடு அந்த ஜெபத்தோடு அதை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, வார்த்தையை பயந்து கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நைட் பேர் 30 பேர் வந்து ஜெபம் பண்ணது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நைட்டு 11:30 12 மணி வரைக்கும் அனல் பறந்தது. இப்போ ஆண்கள் கூடியில் இன்றைக்கி 12 பேர் வந்துருந்தோம். 8 பேர் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி 12 பேர், இன்னும் 2 பேர் வரல, வேறு ரெகுலராக வர்றவங்க. ஞானசேக்கா 3 பேரை அழைச்சி கொண்டு வந்து ஒரே வாரத்தில் 3 ஆண்களை கூட்டு கொண்டு சேர்த்து விட்டுருக்காங்க. அதனால் பெண்கள், நீங்களும் பெண்கள் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்கள்லையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட சொல்லி, இங்கே ஜெபம் நடக்குது, இங்கே காலையில் ப்ரேயருக்கு போங்க. 1/2 மணி நேரம் தான், 5:30 to 6 மணிக்கெலாம் முடிச்சிடுறோம். ஒரு வேத வார்த்தை, அனுதினமும் ஒரு வேத வார்த்தையை தியானிக்கிறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆகவே இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியில் கொண்டு சென்று இன்னைக்கு உடைந்து போயிருக்கக்கூடிய, சோர்ந்து போயிருக்கக்கூடிய, பலனற்று போயிருக்கக்கூடிய, வாழ்க்கை வெறுக்கக்கூடிய ஜனங்களை கிறிஸ்துவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கார். ஏதோ நான் மட்டும் நீங்கள் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம், சந்தோஷத்தை பெற்றோம், குடும்பத்தில் சமாதானம் வந்துச்சு, வெற்றி கிடைச்சிச்சு, அது அல்ல. அதை காட்டு மேலான ஒரு கிருபை என்னன்னா, கிறிஸ்துவை பிறருடைய உள்ளத்தில் பெற செய்கிறது. பார்த்தீங்களா? அதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உலகம் எல்லாவற்றையும் ஆதாயமாக்கினாலும் நம்ம ஆத்மா எழுந்து போனால்
ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்ம ஆத்மா நம்ம ஓகே சந்தோஷம், ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கும் நல்ல எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க ஆத்மா வந்து சரியில்லாமல் போச்சுன்னா, அவங்க அவங்களை இழந்து போகக்கூடிய ஆத்மா இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட முடியுமா? நம்ம அவங்களுக்கு கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, நிறைய செல்வங்கள் இருந்துச்சு, ஆனாலும் அந்த ஆத்மா வந்து பாதாளத்துக்கு போகணும்னு பார்த்து சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ அவங்கள நம்ம கிறிஸ்துக்குள்ள பெற்றெடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆகவே இந்த நாட்களில் நிறைய ஊழியம் செய்யணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி நல்ல நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 40 நாட்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே 40 நாளும் தவறாமல் ஜபத்தில் பங்கெடுப்பது திட்டமிட்டுங்க. நான் அப்புறம் 6 to 7 எங்கேயும் போக மாட்டேன், தேவ சமூகத்தில் இருப்பேன் அப்படி ஒரு முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவருடைய சூழலை உருவாக்கி தருவார். நான் பல நேரங்களில் விரும்புகிறே கிடையாது, எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் விரும்பும் பொழுது அந்த சூழலை தேவன் நமக்கு அமைத்து தருவார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் கொடுத்தா பரவாயில்ல, அதுக்காண்டி வருத்தப்படாதீங்க. ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும். 40 நாளும் நம்ம உபவாசித்து ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாரும் சபைக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க எனக்கு தெரியும். இந்த நாட்கள்லையும் நீங்கள் ஜெபிக்கும்படி, உபவாசித்து ஜெபிக்கும்படி நான் தேவன் போன வாரம் நம்மோடு நல்லா பேசினேன், பயங்கரம் பேசிட்டார். தானே சபையை குறித்து நம்ம அக்கறை இல்லைன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் நம்ம அநேக துக்கமான காரியங்களுக்கு இழப்பு காரணம்னா தேவனுடைய சபையை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பது தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சபையை குறித்து நம்ம அக்கறையோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆத்ம பாரத்தோடு தேவ சபையாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உற்சாகமாய் பங்கெடுக்கும்படி ஆண்டோடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இதுதான் இன்றைக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவர் வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்தும் அன்பான தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, வெற்றி நாளுக்காக, விடுதலை நாளுக்காக நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பாதம் அமர்ந்து துதிக்க ஆராதிக்க நீர் எங்களை திரும்ப செய்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் உடைய வேத வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உடைய மன்னாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க தகப்பனே. அடிமையை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர் இயேசு அவன் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இந்த வேத வார்த்தை நாங்கள் அறிந்திட புரிந்திட மனக்கங்களை திறந்து விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றை மட்டும் பிடித்துக் கொள்வதற்காக அல்ல, எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு வசனத்தை நம்ம அதிகமாக தியானிப்பதற்காக இந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து நம்ம தியானித்து தொடர்ந்து ஓடுவதற்கு நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் தான், எல்லா வசனம் நமக்கு வாக்கு தத்தங்கள் தான். இந்த மாதம் இந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்து நாம் அதை அதிகமாய் தியானித்து அதில் நம்மை ஒப்பு கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நாம் முயற்சி பண்ணுகிறோம். அந்த வகையிலே நான் இந்த மாதத்துக்காக என்ன வார்த்தை என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆனால் இந்த வசனத்தை என் உள்ளத்துல கொடுத்தார். சோர்ந்து போகிற அவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். அல்லேலூயா. போன மாதம் முழுவதும் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலியாக மாற்றியிருக்கிறார். எதற்காக என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அணைந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் நம்மை பராக்கிரமசாலியாக மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு பல நேரங்களில் சோர்வுகள் வர ஆரம்பிக்கின்றது. ஓடி ஓடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க வசனத்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு என் வாழ்க்கை அற்புதம் செஞ்சார், உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் பல நேரங்களில் யாருமே அதை சட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் அசட்டையாக நினச்சிருப்பாங்க, அதை கண்டுக்கிறாமல் வந்திருப்பாங்க. பல முறை நீங்கள் திரும்ப திரும்ப போய் சொன்னாலும் அவங்க அப்படியே எதற்கும் கொடுத்தும் நம்மளை ஒரு சில நேரங்களில் நம்மளை நக்கலாக பேசியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது
சில நேரங்கள் நம்ம அறியாமலே நமக்கு சோர்வு வந்துடும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறத பார்த்தா ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கார். நீ சோர்ந்து போயிட்டியா மகனே மகளே, என்னுடைய காரியத்துக்காக நீ போனப்ப நீ சோர்ந்து போயிட்டியா, கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு பலனே இல்லாமல் திடனே இல்லாமல் சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்க, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை ஆற்றுவேன், எழுந்து உன்னை போ, தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யாம உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது இயேசுவை இங்கே தேடி வந்திருக்கலாம். ஒரு முறை நீங்க தேடி வந்திருக்கேன், இத்தனை வாரம் நான் வந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க ஒரு வாரம் நான் வந்தேன், ஒரு வாரத்தில் எனக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சாட்சி சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் நீங்க பல வாசம் நம்ம ஒரு சிலர் சொல்லிக்கலாம், நான் வருஷமா நான் வர்றேன், காணிக்கையெல்லாம் நான் கொடுக்குறேன், வாரம் சரியா கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நான் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களோ இல்லையோ, ஆண்டு உங்களை பலப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். சத்துவத்தால் நிரப்பேன்னு ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை நிலைநிறுத்துவே என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கூட நம்ம பல நேரங்கள்ல பலவிதமான சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையினால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், வியாதி தீராத வியாதினால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைனால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், பிள்ளைகளால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல சோர்ந்து போயிருக்கலாம், வேலை இழந்ததுனால என்ன ஆண்டவரை தேடி வந்தேனே, இன்றைக்கு நான் வேலையெல்லாம் போச்சு, அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகலாம். எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நமக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேற்றுகிறார். மகனை கலங்காதே, சோர்ந்து போகாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு சத்துவத்தை கொடுத்து உன்னை பெருகப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார். கூடவே சீஷர்கள் இருந்தாங்க. அவர் சொன்ன காரியம் என்ன? எல்லாருக்கும் போய் நற்செய்தியை அறிவிங்கள்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதானே சொன்னாரு. அவர் இருக்கும்போதே அற்புதங்கள்லாம் ஊழியம் செய்ய சொன்னாரு. எல்லாரும் போய் இயேசு சீக்கிரம், அதாவது சீக்கிரம் அவனுடைய வருகை இருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் நற்செய்தி அறிவிங்க, எல்லாரும் வியாதியஸ்தலை குணமாக்குங்க, பிசாசு பிடிச்சவங்களை பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வாழ்ந்த போதே தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை இட்டு எல்லாரும் போய் அவனுடைய வார்த்தை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாங்களா அறிவிக்கலையா? அறிவிச்சப்ப ஆண்டவர் சொன்ன அற்புதம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஆனாலும் இயேசு மரித்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துச்சு. இயேசுவே போயிட்டாரு, இனிமே நான் என்ன செய்ய போறேன்? அவர் இருந்தா நான் தைரியமா ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு அவர் போயிட்டார், நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ள ஒரு சோர்வு வந்துச்சு. ஆனால் இயேசு அவளுக்கு சும்மா சோர்ந்து போக பண்ணவில்லை, மீண்டும் அவர்களை பலப்படுத்தி அவளை திடப்படுத்தி தன்னுடைய ஆவியினாளர்களை நிரப்பி தொடர்ந்து ஓட கிருபை செய்தார். அல்லேலூயா. அவங்க அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க தைரியமா எல்லாரும், அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? தன்னுடைய அந்த ஒரு சோர்வுல அவன் சரியாய் தேவனுடைய சத்தத்தை கேட்காம, தேவனுக்காக காத்திருக்காம அவன் என்ன பண்ணா? அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டதுனால அந்த ஆத்மா கேடான இதுக்கு போயிடுச்சு. ஆனா இவங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க, தேவ சமூகத்துல அப்படியே காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க இப்படி பயந்து போயிருக்கிறோமே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு தேவ பலன் அவளுக்கு மீது இறங்கி வந்து அவள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் தொடர்ந்து ஓடுகிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கடந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய ஊழியத்திற்காக அழைத்திருக்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு வேளை சோறு வரும். சகோதரி கூட சோறு வந்துக்கலாம், ஏன்னா ஒரு வாரம் வந்து இன்னைக்கு குடும்பத்துலேருந்து வந்துட்டாங்க, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் வர முடியுமா அப்படி கூட சோறு வரலாம், இருக்கும் தானே. இருந்தாலும் கவலைப்பட, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் நீங்க தேடுங்க, ஆண்டவர் உங்களோடு உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களோடு கூடவே உங்களை வழி நடத்துவார். நீங்க உங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பம் எல்லாம் இயேசுவின் அன்பை கண்டு ஒரு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இருக்கக்கூடிய நமக்கு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து, இப்ப இந்த வசனம் எடுத்த வாசிங்க, நீங்க எந்த நிலையில சோர்ந்து போயிருக்கலாம், வியாதினால, தீராத வியாதினால சோர்ந்து போயிருக்கலாம், நாங்கள் முடிக்க முடியாத கடனால சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை
பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்துருங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் திடப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் உங்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நினைக்கலாம், நான் என்ன அப்படி சோர்ந்து போயிட்டேனே அப்படின்னு நினைக்க. கவலைப்படாதீங்க, ஊழியக்காரங்க எல்லாருக்குமே சோர்வு வந்திருக்கு தான். வேதத்துல பாத்தீங்கன்னா சரி, இன்றைக்கு ஊழியம் செய்யற, இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்ச அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்ச வாழ்க்கையிலையும் அநேக சோர்வுகள் வந்துட்டு தான் செய்யுது. ஆனா யாரெல்லாம் அந்த சோர்வுல வசனத்தை கொண்டு மேற்கொண்டார்களோ அவங்க தொடர்ந்து ஓடிருக்கிறாங்க. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்பட சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போனவங்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த ஊழியத்தை முடிச்சு போனவங்க நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீ சோர்ந்து போகாத, நீ தைரியமாறு, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை திடப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து சொல்கிறார். அல்லேலூயா. உன் சத்துவத்தை பெருக பண்ணி ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை அபிஷேகிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3 விதமான ஊழியர்களை நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போறோம். அன்றைக்கு முதல்ல மிகப்பெரிய அற்புதங்கள் செஞ்ச ஒரு ஊழியன் யாருன்னு சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பழைய ஏற்பாடுல யாருன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, மோசே. மோசே எப்படிப்பட்டவனா பாருங்களேன். மோசே என்னாகமோ 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. என்னாகமோ 11:15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். யாரு சொல்றாராம்? பாருங்க, எவ்வளவு அற்புதம் செஞ்ச மனுஷன். கோழு பாம்பா மாறிச்சு, கையில் கோலை நீட்டினா தண்ணி ரத்தமா மாறிச்சு, அக்கினி மழை பெஞ்சிச்சு, கையை நீட்டுறாரு, என்னது செங்கடல என்ன ஆச்சு, 2 அவ்வளோ அற்புதம் செஞ்ச மனுஷன். ஜெபம் பண்ணி மண்ணாவெல்லாம் வாங்கி கொடுத்த மனுஷன். இப்ப சொல்ற காரியம் பாருங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கிருபை கிடைச்சிட்டு நீங்க சொன்னீங்கன்னா என்னை பேசாம கொண்டு போட்டுங்க. என்ன காரணம் தெரியுமா? இவ்வளோ அற்புதம் செஞ்சு அவர் எகிப்துல இருந்து ஜனங்களை அழைத்துட்டு வர்றாரு. செங்கடலை கடந்தாச்சு, எல்லா ஆபத்துல இருந்து முற்றிலும் விடுகையாச்சு. ஏன்னா அதுக்கு எகிப்துல இருந்து வரும்போது பின்னாடி பார்வன் துரத்திட்டே வந்தா, பயந்துட்டே வந்தாங்க. இப்ப செங்கடலை கடந்து வரும்போது அந்த பார்வன் படை எல்லாவற்றையும் அழிச்சாச்சு. இப்ப ஃப்ரீயா அந்த பாலைவனத்துல போறாங்க. போக வேலை கூட செய்யல, நல்ல மண்ணா கிடைக்குது. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? முறுமுறுக்கிறாங்க. நான் வசனத்தை பாருங்களேன், 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல சாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, அவங்களோட சேர்ந்து இவங்களையும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பாரா? நல்ல திருப்தியா சாப்பிட்டு இருக்கும் போது மன சஞ்சலம், அடுத்தவங்களை அந்நிய புத்திகளோட புறையினத்தாரோட கலக்க ஆரம்பிச்சோன்னா அவன் புத்தியெல்லாம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சு இவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறான். இன்றைக்கு நம்முடைய ஊழிய பயணத்துல அப்படிதான் சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழிய செய்ய எல்லாரும் ஆண்டவன் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு இல்லையா? ஊழியத்துல போகும்போது நம்மோடு கூட இருக்கவங்க கூட சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, மற்ற புற இனத்தாரோடு கலந்திருப்பதுனால அவருடைய சிந்தை நமக்குள்ள அவர்களுக்குள்ளாக நம்மோடு இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் மற்ற ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நம்மை சோர்வுக்குள்ளாக்குற மாதிரி சில காரியங்களை சொல்லுவாங்க. எல்லாம் உணவு கிடைச்சி நான் பெற்ற நன்மைகளாம் பார்த்து நன்றி சொல்லாம இன்னும் மற்ற தேவையில்லாத அற்பமாக இருக்கக்கூடிய இந்த மாம்ச உணவுக்காக இச்சை உள்ளவர்களாகி, இது கிடைக்கலையே, இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் அவன் குடும்பத்துல சமாதானம் கிடைக்கல, ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்தை தான் சொல்லி சொல்லி நமக்குள்ள ஒரு குறைவு மனப்பான்மையை ஒரு பெருமையை உண்டாக்கி ஒரு தேவ சமாதானத்தை கெடுத்து போடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்றாரு. இன்னைக்கு நானும் ரெடி ஆயிட்டோம், ஆண்டவருக்கா ஓடுறோம்னு சொல்லி ரெடியா வந்துட்டோம். ஓடும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வரும். மகனே நீ பயப்படாத, நீ இவங்களை பார்த்து சோர்ந்து போயிடாத, நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்றேன்.
அல்லேலூயா. So, கூட இருக்கிற ஜனங்களால மீண்டும் ஒரு நெருக்கம், குடும்பத்தாரால உங்களுக்கு நெருக்க வரும், ஒரு நிந்தை வரும், நெருக்க வரும், போராட்டம் வரும். அந்த போராட்டம் போதும், எதுக்கு நான் ஊழியத்துக்கு போய், எதுக்கு நான் ப்ரேயருக்கு போய், எதுக்கு நான் உபவாசித்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம குடும்பத்துல சுற்றி இருக்கிறவங்களே நமக்கு இடரலா வருவாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சு ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த மோசே சோர்ந்து போய் தேவையில்லாத ஒரு வார்த்தையை அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் தேவன் என்ன செய்யலை, கைவிடலை. அவன் மீண்டும் எழும்பி பிரயாணம் பண்ணுவதற்கு அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து இன்னும் பாத்தீங்கன்னா அவன் சோர்வுல தான், அந்த எரிச்சல்ல இந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் திரும்ப அடுத்த நிகழ்ச்சியில போகும்போது தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொன்னால பாறையை ஆண்டவர் பார்த்து பேச சொல்லும் போது அதை அடிச்சு என்ன ஆயிட்டாரு, கடைசியா போக வேண்டிய கானான் தேசத்தை போக முடியாம பார்க்கதோடு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு தேவன் ஒரு எச்சரிக்கையாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் என்னவென்றால், ஊழிய பாதையில அநேக சோர்வுகள் நம்முடைய சொந்த பந்தங்களால, நம்முடைய சபை விசுவாசிகளால ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நீங்க சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களை பலப்படுத்துவேன்னு சொல்றேன், நான் உங்களை திடப்படுத்துவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜூதாஸ் அவன் சோர்ந்து தான் போனான், காட்டி கொடுத்துட்டேன்னு. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்காம பின்மாறி போனதுனால வீழ்ந்து போனான். ஆனால் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க, பலனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஓடி முடித்தார்கள், ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. அதே போல இன்னொரு பரிசுத்தமான நம்ம பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவனும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். யோனா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ் காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோவானுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். யோனா தேவனால் முன்குறித்து அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். நினிவே பாவத்துல கிடக்கு, அவங்களுக்கு போய் நீ தீர்க்கதரிசனம் சொல்லி அவனை மனம் திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோனாவுக்கு கட்டளை இருக்கிறார். நம்மால் என்ன பண்றாரு, அவன் எல்லாம் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டான், அவன் போகிறதுக்கு பயந்துட்டு இவர் என்ன பண்றாரு, கப்பல் ஏறி தர்சிஸுக்கு போறாரு. ஆண்டவர் விட்டாரா? திரும்பவும் கப்பலில் போகும்போது காற்று, புயல் காற்று வருது. கடைசி நம்மால என்ன பண்றாரு, என்னை கீழே போடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. கீழே போடுறாங்க, கடலுக்குள்ள போடுறாங்க. மீன் ஒரு விழுங்குன மீன் திரும்ப என்ன ஆயிடுச்சு, திரும்ப கரெக்டாக நினைவேல கொண்டு ஆண்டவர் விட்டார். இப்படிதான் பல நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்காக நம்ம அழைத்திருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலை இல்லை, நம்ம வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் திரும்ப கொண்டு ஊழியத்தை கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பார். அல்லேலூயா. நானும் அதை யோசிச்சு பார்க்குறேன். துவக்கத்தில் ஊழியத்துக்கு சாமியாராக போகணும்லாம் நினச்சி போனேன் தான். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், கொஞ்சம் காலத்துல என்னுடைய எல்லா ஆசா வாசங்கள் உலகத்தை காமிச்சு, நீ அதெல்லாம் வேண்டாம், நீ என்னத்தை ஊழியத்தை செஞ்சு சாமியாராக போனேன், நீ வா அப்படின்னு உலகத்தை அப்படியே காமிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் ஆண்டு விடலை. திரும்ப என்ன பண்ணாரு, யோனா கூட நினைவே கொண்டு விட்டது மாதிரி திரும்ப கொண்டு என்ன பண்ணிட்டாரு, திரும்ப ஊழியனா மாற்றிட்டார். அல்லேலூயா. அதே போல யோனாவையும் ஆண்டவர் திரும்ப ஒரு ஊழியக்காரன் அனுப்புறார். அங்கே போய் எல்லாருக்குமே அறிவிச்ச உடனே பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் உடனே அரசன்லேருந்து ஆண்டி வர எல்லாரும் மனம் திரும்பி ரெட்டு நிறுத்தி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரே கவலை, என்னடா இவெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனவனா இருப்பானே, இந்த தேசத்தை அழிப்பேன்னு சொல்லி சொன்னாரு, ஆனால் அழிப்பாரா அழிக்க மாட்டாரா, இவர் இப்படிதான் ஒன்று சொல்லுவாரு, கடைசி செய்ய மாட்டார், நம்மளே ஒரு முட்டா பயல் ஆகிவிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆமணக்கு செடி கீழே போய் இவர் படுக்கிறார். ஆமணக்கு செடி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல ஆண்ட ஒரு பூச்சி கட்டளை இட்டு ஆமணக்கு இலைய பூரா அரிச்சிருக்கு. அரிச்ச உடனே இங்க வசனம் போட்டிருப்பாங்க, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்று தான் உஷ்ணமான கிழக்கு பக்கத்துல இருந்து வீசுது. அப்போது வெயில் யோனாவுடைய தலையில் தான் பட்டிருக்கு. தலையில தான் முழுசா கூட படலங்க, தலையில பட்டிருக்கு. இருந்தாலும் என்ன ஆயிட்டான், சோர்ந்து போயிட்டான். அப்ப இன்றைக்கு கூட பல நேரங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் தான் அப்படி தாக்குறமா இருக்கும். ஆனா நமக்குள்ள என்ன வந்துடும், ஒரு சோர்வு வந்துட ஆரம்பிச்சிடும்.
அதனால நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபம் பண்ண அவங்களுக்கு இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பெரிய ஆபத்துக்கு வரப்போ போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எப்படியாக அவங்களை திருப்பிடுவார். நமக்கு தெரியாமல் அவங்க என்ன ஆயிருப்பாங்க, அவங்க மனமாற்றத்துக்குள்ள வந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேனே, அவங்க பாருங்க எவ்வளோ அக்கறம் பண்ண ஆண்டவர் கொஞ்சம் கூட தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் பரிதபிக்கிற கர்த்தர், பரிதபிக்கிற தேவன். ஒரு மாத்துமாவும் என்ன செய்யக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்த செய்தார். அல்லேலூயா. அப்ப இந்த ஊழிய பாதையில் நம்ம இருக்கும் போது நம்ம சொல்லி யாரும் செய்யலை நம்ம மனுஷன் கூட ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. எப்படியாவது இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி பாரத்தோடு இருக்க வேண்டுமே தவிர இந்த நம்ம யோனா போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போய் போன ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, நீங்க ஒரு அடிக்கவும் மாட்டீங்க, கடைசியாக நான் சொன்னது கேட்டு நாளைக்கு எவனாவது வந்து என்னைய வந்து அடிச்சு போட்டா நான் என்ன பண்ணுறது, அதுக்கு என்னை இப்பவே நீங்க காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொன்னது போக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் சொல்லவே கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். முன்கூட்டி வரப்போகிறது இப்பவே உங்களுக்கு எச்சரிக்கையாய் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். மூன்றாவது ஒரு மனிதனை நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னா எலியா. 1 ராஜாக்கள் 19:4. 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி நித்திரை பண்ணினான். இப்பவே இந்த ஆளு நம்ம எலியா, அவர் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் தான். வானத்துல மழை பெய்யும்னா மழை பெய்யும், பனி பெய்யும்னா பனி பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரர். அக்கினி இறங்கணும்னா அக்கினி இறங்கி பலிபீடத்திற்கக்கூடிய எல்லா பொருளையும் பட்சித்து போடக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன் இந்த எலியா. பாகால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் வெட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தவன் இந்த எலியா. ஆனா அந்த நாட்டினுடைய ராஜா கூட இல்லை, அவனுடைய மனைவி எசபேல் ஒரு பெண்ணை, ஒரு பொம்பளை சொன்னதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ண, பயங்க இத்தனை பேர் இந்த தீர்க்கதரிசியை கொலை பண்ணல, அடுத்து நான் அவன் என்ன பண்றேன்னு பார்த்து தான் சொன்னான். அதுக்குள்ள அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. அங்க ஆமணக்கு செடி கீழே படுத்து போதும் என்னை எடுத்து நான் சாக விரும்புறேன்னு சொன்னது போல நம்மால் என்ன சூரிய செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கங்க, நான் யாரும் ஒரு பெரிய நல்ல ஆளே கிடையாது, பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, நான் ஒருத்தன் மட்டும்தான் மீதியா இருக்கேன், என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்க்கதரிசி ஆகிய எலியா, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எலியா சோர்ந்து போனான். அன்பானவர்களே, ஊழியத்திற்காக நீங்கள் நானும் என்ன இருக்கோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். முன்னாடி ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. இப்பெல்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், நிறைய பேர் எதிர்த்து நிற்பாங்க. நீ நிறைய அற்புதம் செஞ்சிருப்ப, அதிசயம் உன்னை கூட நான் செஞ்சிருப்பேன், ஆனா யாரோ ஒருத்தன் சொல்றதுனால, ஒரு ஆரோ ஒரு பெண்ணோ ஒரு சின்ன பையன் சொல்றதுனாலயோ நீ சோர்ந்து போயிடாத, நீ தைரியமா நீ போக. அல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட சோறு ஏற்பட்டாலும் நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சத்துவத்தை தருவேன், உனக்கு வேண்டிய வார்த்தையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, இந்த எலியாவுக்கு அந்த தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்து என்ன செய்ய, போஜனம் பண்ணு, எழுந்து போஜனம் பண்ணு. உடனே நம்மளால என்ன பண்றா, சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறார். விடல, திரும்பவும் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அப்ப நிறைய அற்புதங்கள் நடக்கும், அது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான், இது ஒரு சின்ன பிரச்சனை, இனிமே போதும் நம்ம நினைச்சிடவே கூடாது. நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நிற்க ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்குதான் துவக்கத்திலே, மாதனுடைய துவக்கத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகளை கொடுத்து, சோர்வு வரத்தான் செய்யும், நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனா நரகத்துல ஒரு ஆத்தம் மேல போயிடுச்சுன்னா மிகப்பெரிய துக்கம் உண்டாகிடும், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஒருத்தன் போயிட்டான்னா நம்மளால ஒரு ஆள் அங்க இங்க ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டாங்கன்னு
ஒன்று போகுன்னு சொல்லி துக்கம் வரும். அப்போ எப்படியாவது என்னடா ஒவ்வொரு ஆத்மா காலி பண்ணிக்கான்னு சொல்லிட்டு பிசாசு நம்ம மேலே கண் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். எப்படியாவது விட பண்ணணும்னு சொல்லிட்டு பல காரியங்களில் குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, பண பிரச்சனை, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் இதை பார்த்து நம்ம செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆத்ம பாரம் உள்ள தேவனுடைய பாரத்தை பெற்றவர்களாய் நாம் என்ன செய்யணும்? எப்படியாயிலும் அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய், அணைந்து திரிந்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவர்களாய் நாம் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்க, சோர்ந்து போகாதீங்க. அநேக ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கும் இந்த பிரச்சனை ஒன்று தான் இருந்துச்சு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தயாரானாங்க. சீஷர்களுக்கு பதிலாக இயேசுவுக்கு எதிர்த்து நின்ற பவுலுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு எதிராக நின்ற மனிதன் தான். இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் குப்பையாக கருதி கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் பவுல் செய்கிறார். அவருடைய உருமாடுகள் போட்டவங்களாம் சுகமடைஞ்சாங்க. மரித்து போன ஐத்தீவு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் பவுல். ஆனா அவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்த பவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில ஒரு முள் இருந்துச்சு. அவன் 3 முறை வேண்டான். என்னுடைய இந்த முள், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வேலை நீங்கும், அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை ஜெபித்தேன். கர்த்தர் என்ன பண்ணாராம்? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்னார். பாருங்க, அந்த பலவீனத்தை அவன் பார்க்கல, சோர்ந்து போகல. இறுதி மூச்சு வரை வாழ்வோ சாவோ, மரணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ எதுவாய் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடத்தான் தேவன் ஓடுவதற்கு உங்களையும் அழைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை இந்த மாதம் எடுத்துக்கொண்டு நம்ம ஓட ஆரம்பிக்க போறோம். எத்தனை பேர் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, எலியாவுக்கு தூதனுடைய வார்த்தை வருது. அப்பத்தையும் தண்ணீரையும் பக்கத்தில் ரெடியா வச்சிருக்காரு, தூதனே கொண்டு வந்து வச்சிருக்காரு. இவன் சோர்ந்து போய் சாகலான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து, இந்தா போ, சாப்பிட்டுட்டு நீ போக வேண்டிய தூரம் இருக்குன்னு. ஆனால் இவன் பண்ணா கொஞ்சம் தூரம் முதல்ல ஓடி வந்தான் இருக்கு, அடுத்து நடந்து போனான்னு சொல்லுவார். அடுத்த ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அதுக்கப்புறம் எலியாவுடைய ஊழியம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அதனுடைய சீஷனாகிய எலிசாவை கொண்டு எலியாவை காட்ட ரெட்டிப்பான அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் எலிசா மாறினான். அவர் இன்றைக்கு உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாம ஓடணும்னா ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இழந்த அந்த ஊழியம் என்ன ஆயிடும்? அதோட ஸ்டாப் ஆயிடும். ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆன்ம உணவை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். எப்படி ஆன்ம உணவை பெற்றுக்கொள்வது? ஏசியா 40வது அதிகாரம் அதுக்கு அடுத்த இந்த 30-31 வசனங்களை வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். பாருங்க, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அனுதினமும் காலையில தேவ சமூகத்துல அமர்ந்த ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஒரு மன்னாவை எனக்கு தாங்க, இந்த நாளுக்குரிய நம்முடைய வேத வசனத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டு அந்த நாளை துவங்குவோம் என்றால் நம்ம சோர்ந்து போகாம ஓட முடியும். அல்லேலூயா. அப்படி இந்த நாள்ல அந்த வசனம் அதுபோல ஒரு அனுபவத்தை தினந்தோறும் கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல இந்த உலகத்துல ஓடுவதற்கு முன்னதாக தேவ சமூகத்துல காத்திருந்து அன்றைய நாளுக்குரிய மன்னாவை பெற்று நாம் ஓடுவோம் என்றால் நிச்சயமா ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவருக்காக ஓட சோர்ந்து போகாம ஓட ஆயத்தமா இருக்கலாம். எழுந்து நிற்போம்பா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து
என்னை நீ நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. அப்படியே கண்கள் அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கேன். ஆண்டவரே அநேக காரியங்கள் என்னை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறது. என்னுடைய கடன் பிரச்சனை என்னை சோர்வுக்குள்ளாகி இருக்கிறது. என் குடும்ப பிரச்சனை சோர்வுக்குள்ளாகி இருக்கிறது. என்னுடைய குடும்ப சமாதான குறைவு என்னை சோர்வுக்குள்ளாகி இருக்கிறது. என்னுடைய வியாதி என்னை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறது. அண்டை வீட்டார், என்னுடைய ஊழியக்காரவங்க, என்னோட கூட இருக்கிறவங்க, அநேக விசுவாசி என்னை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாளில் சோர்வுற்ற என்னை நீ பலப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா. அப்பா திடனற்று போயிருக்க என்னை திடப்படுத்துவேன் வாக்கு பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவரே சத்துவங்களான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாள் உடைய வேத வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே உடைய வேத வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும். ஆண்டவரே உடைய காரியத்தை செய்வதற்கு எங்களை பலப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் ஆண்டவரே, வியாதியோ மரணமோ நாசமோ பட்டயமோ வேதனையோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க விட்டாது என்று பவுல் சொன்னது போல எதுவும் எங்களை பிரிக்காதபடி, எதுவும் எங்களை சோர்வுக்குள்ளாகாதபடி உம்முடைய வேத வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமும் எங்களை பலப்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குணமாக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை திடப்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஓட உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உம்முடைய வேத வார்த்தைகளுக்கு திடனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவ பலத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. சத்துவத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளையை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தேவைகளை சந்திங்க, கண்ணீரை தொடங்க, காயங்களை ஆற்றுங்க, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவ சுமையும் நிறைவாகட்டும் முடிய நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போயிருக்காங்களோ, திடனற்று போயிருக்காங்களோ, உம்முடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும் ஆண்டவரே. சத்துவத்தை பெருக பண்ணட்டும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து பலப்படுத்தியிருக்கிறார். இப்போ அவருடைய மன்னா என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. இதில் நம்ம ஆயுதத்தோடு நாம் பங்கெடுக்கலாம்.